ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, வெற்றி உங்கள் வசம். இது நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த நீங்கள் ஒரு சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான விஷயங்களை சாயப்பா நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாக்கி தருவாங்க. உங்களோட வைராக்கியத்தையும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் பொறுமையும் சாயப்பாவுக்கு வியக்க வைக்குது. நான் நேற்று நைட்டு ஒரு ஆடியோவை கொடுத்துருந்தேன். அதில் சாயப்பா விட்டுட்டு போகணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது சில விஷயங்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. இத்தனை நாள் சாமியை கும்பிட்றோம், ஒன்றும் பண்ணலை. இது வரைக்கும் கும்பிடாத வழியில் எல்லாம் கும்பிட்டோம், அப்பையும் எதுவும் நடக்கலை அப்படின்னு ஒரு விதமான சலிப்பு வந்ததால், சரி கடவுளை விட்டுட்டு வேற கடவுளை நோக்கி போகலாம் அப்படின்னு சில சாய்ராம்ஸ் நினச்ச ஒரு ஃபீலிங். அதுக்கு கமெண்ட் பார்த்திங்கன்னா கலவையாகவே இருந்தது. இன்னும் எனக்கு வந்திருந்த பர்சனல் மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும், உண்மையிலேயே நீங்கள் எங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு முக்கால்வாசி பேரும், கால்வாசி பேர் என்ன ஆனாலும் ஏதானாலும் என்னுடைய சாயப்பாவை விட்டுட்டு நான் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிறதுல தான் வாழ்க்கையோட வெற்றியே ஆரம்பமாகுது. தோல்வியை எந்த மனுஷன் இந்த தோல்விக்கு நான் தான் பொறுப்புன்னு மனசார ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றியை தன்வசம் ஆக்கிக்கொள்ள முடியும். அவங்க தைரியம், ரெண்டாவது அவங்க அறிவு, மூணாவது அவங்க துணிச்சல், நாலாவது அவங்க நம்பிக்கை, இது எல்லாமே ஒரு பெரிய அளவில் வெளிப்பட போகுது. அதான் சொன்ன வெற்றி உங்கள் வசம் அப்படின்னு. அந்த கால்வாசி பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வெற்றிகளை தன் வசத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இன்னும் முக்கால்வாசி பேர் இன்னும் கொஞ்சம் போராடணும், உங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைவாகவே இருக்கு, பொறுமையும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுது வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு இருக்கிறதால எத்தனை நாள் தான் நான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்ற கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் எழாதுன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போனாலும் உங்களோட பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப ஆழமானது, நுட்பமானது. நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத வரைக்கும் அதில் இருந்து எந்த சொல்யூஷனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. நீங்கள் தெய்வத்தின் துணையோடு அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அந்த பிரச்சனையோட போராட்டம் அது கொஞ்சம் எளிமையாக இருக்குது.
பல வருஷங்களாக முடிக்காத ஒரு பிரச்சனையும் சீக்கிரமாக முடியறதுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் அது பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சாய்ராம் 10-12 வருஷமாக அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயத்துக்காக போராடி இருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை. அடுத்த 6 மாதத்துக்குள்ள அவங்க லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ். ஏன்னா சாயப்பாவை 100க்கு 100 மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க. கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் அப்படின்றத அதை மட்டும் வைக்காம அதை எதிர்த்து போராடினாதான் அவர் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உள் வச்சாங்க. உள் வச்சதுக்கப்புறம்தான் அந்த போராட்டத்தை எதிர்கொண்டாங்க. அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளும் போது வலிகள், அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டுச்சு. சாயப்பா தான் இருக்காரு, அப்போ ஏன் நம்ம அந்த வலியை பார்த்து பயப்படணும், வருத்தப்படணும், நம்பிக்கை ஏன் இழக்கணும், தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு அவங்க லைஃப்பில் போராட்டம் ரொம்ப கடினமாக இருந்தது. 2வது போராட்டமும் கொஞ்சம் கடினமாக இருந்தது. 3வது போராட்டமும் 2 போராட்டத்தை கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. 4வது போராட்டம், 5வது போராட்டம் அப்படின்னு அவங்க வகை வகையாக பிரிச்சுக்கிட்டு சொல்லும்போது இப்போது பெருமூச்சு நான் விடுறேன் அப்படின்றாங்க. ஸோ சாயப்பாவோட ஆசீர்வாதம் இங்கே எல்லாருக்குமே இருக்கு. அன்பே சாய் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கு. இல்லாதவங்க இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இணைஞ்சே இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிராப்தம் தான் இங்கே. இங்கே பாருங்கள், சாயப்பாவோட சொந்தங்கள் 1 இல்லை 2 இல்லை, லட்சக்கணக்கான மனிதர்கள் அன்பே சாய் குடும்பத்தில் சாயப்பாவுடைய புனிதமான உண்மையான குழந்தைகளாக வாழக்கூடியவர்கள். அப்போது அந்த பிராப்தம் இருக்கிறதால தான் நாம் இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இணைஞ்சு சாயப்பாவை மட்டும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாயப்பா கிட்ட மட்டும் உதவிகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாயப்பா கிட்ட மட்டும் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடு, மற்ற மனிதர்கள்கிட்ட கையேந்தி வைக்காம வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஒரு தைரியமான வாழ்க்கையையும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதராகவும் என்னை உயர்த்து அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலவிதமான வழிகளை நாம் நமக்கே தெரியாமல் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் ரொம்ப வியப்பானது. நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை, எப்படி எனக்கு நல்லது நடக்குது அப்படின்ற அளவில் நம்மளோட மூக்கு மேலே நாமளே விரல் வச்சு ஆச்சரியத்தோட அதிசயத்தோடையும் நம்ம வாழ்க்கையை நாமளே பார்ப்போம். ஏன்னா நீங்கள் என்னைக்கு சாயப்பா கிட்ட வந்து உங்கள் குறைகளை சொல்ல ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்த்து நீங்கள் போராடுறீங்களோ, எதிர்நீச்சல் அடிக்கிறீங்களோ, அப்போவே அவர் உங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கார், உங்கள் பாதையை செதுக்கிக்கிட்டே இருக்கார். உங்கள் பயணங்கள் நீண்ட பயணமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நீங்கள் பயணப்படவே இல்லை. ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக ஒரு கூடாரம் போட்டு உக்காந்துட்டோம். இதுக்கு மேலே என்னால் பயணங்கள் மேற்கொள்ள முடியாது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற அளவில் நாம் உக்காந்துட்டோம். அதனால் சில விஷயங்களை நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியவே இல்லை. அப்போ உங்கள் பயணங்கள் பெருசு. அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இதை நாம் நம்பினா நம்ம பாதை சரியாக இருக்கும். இல்லை என் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் காட்டினா நான் என்னோட விஷயத்தை செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருந்து காலத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்காங்க. சாயப்பாவே உங்களோட நேருக்கு நேராக நின்று பேசணும்,
அப்படிப்பட்ட விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய. இதை கண்டிப்பாக செய்யலாம். சாய்பாவை நேருக்கு நேராக பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். என்னைக்கு பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு பாவங்கள் கம்ப்ளீட்டாக பழைய பாவங்களை குறைக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் அவரை பார்க்கலாம். ஏன்னா கடவுள் புனிதமானவர். ஒரு புனிதம் ஒரு புனிதத்தை கூட தான் சேரும். நாம் மனித பிறவி எடுத்திருக்கோன்னா அந்த மனித பிறவிலையும் சில பாவங்கள் செஞ்சதால தான் இந்த மனித பிறவியை நம்ம எடுத்திருக்கோம். மனித பிறவி தீர்ந்துடுச்சுன்னா, பாவங்கள் தீர்ந்துடுச்சுன்னா நம்மளோட மனித பிறவி அப்படின்றது இல்லாமலே போயிடும். அப்போ கடவுள் எந்த வகையில் உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது ரொம்ப வியப்பாக இருக்குது. கடவுளோட முடிவு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல பல பேர் பலவிதமான ஆர்வங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் முடிவெடுக்காமல் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பலை. அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகவே விருப்பமே இல்லை. சில பேர் சீட் எழுதி பார்ப்பாங்க. சில பேர் கோயிலில் போயிட்டு சில விஷயங்களை செஞ்சு பார்ப்பாங்க, குறி கேட்பாங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். கோயிலில் நீங்கள் குறி கேட்டிருக்கலாம், சீட் எழுதி போட்டு பார்த்துருக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வெற்றியாக கை கொடுத்தது, எந்த அளவுக்கு அது தோல்வியில் கை கொடுத்ததுன்றதை யோசிச்சு பாருங்கள். கடவுள் நம்மக்கிட்ட அத்தனையும் ஒப்படைச்சிட்டாரு. இது நல்ல வழி, இது தீய வழி. நீ நல்ல வழியில் போனாலும் போகலாம், தீய வழியில் போனாலும் போகலாம் அப்படின்னு ரெண்டு விதமான வழிகள். அதனால தான் இன்றைக்கி நிறைய கெட்ட மனிதர்கள் சேர்ந்துட்டாங்க நம்ம கூடவே. எது எதெல்லாம் நமக்கு நியாயமாகப்படுதோ அதெல்லாம் அவர்களுக்கு அநியாயமாகப்படுது. அந்த மாதிரி டோட்டலாக சிஸ்டமே தலைகீழாக மாறி போயிடுச்சு. ஏன்னா கடவுள் தீய வழியில் போன உடனே கடவுள் பனிஷ் பண்ணலை யாரையும். நீ பாட்டுக்கும் போ, உன் ஆடுற ஆட்டம் ஒரு நாள் முடியும், அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதே இல்லைங்க. கடவுள் நம்மளை எல்லா இடத்துலையும் காப்பாற்றுறாரு. ஒரு கெட்டுப்போன வழியில் நடக்கும்போது நம்ம மனசாட்சி மூலமாக பேசுகிறாரு, தம்பி இதை செய்யாத, இதை நீ தொடர்ந்து செஞ்சால் உன்னோட எதிர்காலம் அண்டு எதிர்கால பிறவி இன்னமும் மோசமான சூழ்நிலையில் உனக்கு தள்ளப்படும் அப்படின்னு. ஆனால் மனுஷனும் அதை கேட்குறதே இல்லை. சரின்னு சொல்கிறான். ஆனால் சரின்னு சொல்லி முடித்த அடுத்த 24 மணி நேரத்தில் தப்புன்னு சொல்லி மறுபடியும் அவன் தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிடுறான். தவறுகள் செய்கிறத கடவுள் ஊக்குவிக்கவே இல்லை. நல்லது செய்வதற்கு தான் கடவுள் ஊக்குவிக்கிறாரு. ஸோ நல்லவங்க பக்கம்தான் கடவுள் நிற்கிறாரு, தீயவர்கள் பக்கம் கடவுள் நிற்கலை. பாருங்க, ஒரு 30 இருந்து 40, 50 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனுடைய ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 50 தாண்டினான்னா அவன் ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். 60 இன்னும் குறையும், 70 இன்னமும் குறையும். அப்போது நம்ம லைஃப்பில் நம்மளுடைய பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி 50க்கு மேலே ஒரு மனுஷன் அதிகமாக சந்தோஷமாக இருக்கானா, அதிகமாக துக்கமாக இருக்கானா, இந்த ரெண்டு இடம்தான் அங்கே நிற்குது. நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சிருந்து யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருந்தால் ஆஃப்டர் 50s சந்தோஷமாக வாழலாம். 90 வயசை தாண்டி தாராளமாக சர்வ சாதாரணமாக வாழலாம். ஆனால் 50லேருந்து 60க்குள்ள மனுஷனுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. இது எல்லாருக்கும் தான் சொல்கிறோம். ஏன்னா
ஏதோ ஒரு வயசு, உடம்புல ரத்தம் ஓடுது, கை கால் அசைவு இருக்குதுன்றதால ஆட்டம் போடுறான். இவன் நினச்சிட்டு இருக்கா இவனுக்கு வயசே ஆகாது, இவனுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு. எந்த நோயும் வரலனாலும் வயோதிகம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கும்போது சில இயலாமைகள்லாம் நிச்சயமாக வரதான் செய்யும். ஒரு 70 வயசு 80 வயசில் உங்களுக்கு யாராவது உதவிகள் செய்யணும், உதவிக்கு ஒரு ஆட்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நல்லது செஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மனிதர்கள் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் கெட்டது செஞ்சால் எந்த மனுஷனும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அப்போ தான் நம்ம யோசிப்போம், ஆஹா கடவுளை கும்பிடாமல் விட்டுட்டுமேனு. 70 80 சில பேர் கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளே சொல்லுவோம், ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா, இப்போ கோயிலாக சுற்றுறாருன்னா அவர் ஏன் சுற்றுறாரு? வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஆபத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால சுற்றுறாரு. கஷ்டம் இருக்கும்போது கடவுளை சுற்றலை, கஷ்டங்கள் அதிகரிக்கவே கடவுளை சுற்றுறாங்க. அப்போ 20 வயசு 30 வயசில் ஏன் நீங்கள் கடவுள் பக்கம் போயிருந்தீங்கன்னா இந்த 60 70 ஈஸியாக நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணல. ஏன்னா அப்போது நமக்கு வயசு இருந்துச்சு, உடம்புல தெம்பு இருந்துச்சு, அதனால் நாம் இஷ்டப்படி வாழ்ந்தோம். ஆனால் இப்போது நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாதுன்னா நீங்கள் இப்போவே அதுக்கு உண்டான வழிகளை சரி பண்ணணும். இதில் என்னென்ன விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் திருத்தணுமோ அதை நீங்கள் திருத்துங்க. அப்போ தான் நம்ம அன்பே சாயில எல்லாருக்கும் அந்த வெற்றியை பெற முடியும். அன்பே சாயில இருக்கிறவங்கள ஒருத்தவங்க தோற்றா கூட அது அன்பே சாய் தோற்ற மாதிரி. ஆக மொத்தம் எல்லாருமே ஜெயிக்கணும். இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோட ஒரே ஆசை என்ன அப்படின்னா, நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்பு இன்னும் பல மடங்கு உயரணும். சாயப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். இப்படி ஒரு குடும்பம் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து பூரிப்பு அடையணும். அந்த பூரிப்பு ஆசீர்வாதமாக மாறும். பெற்றவங்களோட மனசை பிள்ளைங்க குளிர வச்சா அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்வோம். அதே மாதிரி பெற்றவங்களோட மனசில் நம்ம வைத்தறிச்சலை உண்டு பண்ணோம் அப்படின்னா அவங்க நிச்சயமாக சாபம் கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்க கொடுக்கலனாலும் அது நமக்கு சாபமாக வந்து நிற்கும். அதே மாதிரி தான் இங்கே சாயப்பா விடவும். ஸோ நம்ம பரிபூர்ணமான அன்பும் சுத்தமான அன்பும் ஒரு பூர்ணமான அன்பும் ஒரு முழுமையான அன்பும் இங்கே ஒருவருக்குள்ள ஒருவர் அந்த அன்பு கொடுக்கணும். நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஒரு சில இடத்துல பொறாமைகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. இப்போ அதையும் சரி பண்ணியாச்சு. ஏன்னா நீங்கள் சேர்ந்துருக்கிற இடம் வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இல்லை, இந்த அன்பே சாய் குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துலையும் அதே அன்பு சாய்ப்பா பார்க்குறாங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் அதை சேவ் பண்ணுற மாதிரி தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மனுஷங்களும் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம் எல்லாரும் சாயப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட். சாயப்பாவோட கண்மணிகள் நாம் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்மணிகள் தான் வாழ்க்கையில் அத்தனை பேருக்கும் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விழிகளாக இருக்காங்க. நம்மளால் தொடர்ந்தது ஒரு 5 பேரையாவது 10 பேரையாவது நம்ம மாற்றணும். அவங்க அன்பான வழிக்கு கொண்டு போகணும். அவங்க நியாயமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அவங்கள தயார்படுத்தணும். எப்படி ஒவ்வொருத்தவங்களும் 5 பேர் 10 பேரை பண்ணாங்கன்னா நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக ஆகுன்றதை யோசிச்சு பாருங்களேன். ஸோ அன்பை என்னைக்கோ பரவ விடுங்க.
எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயமும் செஞ்சாலும் அது தோல்வியில் தான் முடியும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனசில் உறுதியும் வைராக்கியமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அன்பும் பண்பும் இரக்கமும் இருக்கணும். இதை நான் தொடர்ந்து எல்லா ஆடியோவிலையும் சொல்லிட்டு வரேன். அதனால் உங்கள் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க மேலே வச்சுருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு பிடிச்சமானவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பிடிக்காதவங்க கிட்ட வேறு மாதிரியோ வச்சுருக்கீங்களா? எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் அன்பாக தான் பழகுறீங்களா? யார் மேலேயும் உங்களுக்கு கோபங்கள் இல்லையா? இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். உங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு நாள் ஆனாலும் இல்லை 2 நாள் ஆனாலும் நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இங்கே எல்லாமே மாறணும், நாம் மாற்றணும். அதுக்கு நாம் தான் முதல் படியாக அந்த முயற்சியை எடுக்கணும். அதாவது நம்மளை மாற்றிக்கணும். நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள். சாயப்பா அவங்க பக்கத்தில் நிற்கிறத கூட நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சாயப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து சாமி கும்பிடும்போது அவரோட முகம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்னா உங்கள் மனசில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் விதைக்கணும். அதாவது நல்லதை மட்டும் விதைக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே சாயப்பாவோட நவரச முகத்தையும் நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ்லேயே நம்ம பார்த்துடலாம். அவர் கோபமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, சம்டைம்ஸ் சோகமாகவும் இருப்பார். ஏன்னா நம்ம மனசு வருத்தம் அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். நாம் இங்கே வச்சுருக்கோமே அன்பே சாய் சாயப்பா ஃபோட்டோ சிலை, அந்த சிலையில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், சம்டைம்ஸ் ரொம்ப கோபமாக இருப்பார். என்னடா அந்த மனுஷன் கோபமாக இருக்காரு, நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி, இல்லை என்ன மன்னிச்சிடு, நான் இப்படி யார்கிட்டையும் பேசியிருக்கக்கூடாது, அப்படி பேசுனது ரொம்ப தப்பு தான், ப்ளீஸ் நான் உன் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கண்ணை திறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இருக்கும். அதையும் மீறி சில இடத்துல கோபமாக இருந்தாலும் மறுபடியும் கண்ணை மூடி மறுபடியும் கேட்பேன். அந்த முகத்தில் அந்த அமைதியும் அந்த சந்தோஷமும் வரணும். நம்ம மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி சாயப்பாவோட ஃபேஸ் மாறி 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 வருது. எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது பாருங்களேன். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே தோணலையே அப்படின்னா, நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை, உங்கள் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கலை. இன்னமும் சில பேர் மேலே கோபமாகவும் சில பேர் மேலே அன்பாகவும் இருக்கீங்க. ஸோ சரிசமமான வாழ்க்கையை வாழாதப்போ அவர் எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? சாயப்பா என்றைக்கும் மாற மாட்டார். நீங்கள் மாறினா மட்டும்தான் நடக்கும். அவர் என்றைக்கும் மாறக்கூடிய மனுஷனே இல்லை. அப்போது நம்ம அநியாயமாக நடந்தால் அவர் நம்மளை ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அவர் அந்த இடத்த விட்டுட்டு வரவே மாட்டார், மாறவும் மாட்டார். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நல்லதையே நினைப்போம், நல்லதை மட்டும் விதைப்போம். நம்மளோட வாழ்க்கையில் பல விதமான சந்தோஷங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்றது நிச்சயம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.